Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 43 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சோகோ பிளேயர்ஸ் எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்காங்க. டைம் அவுட் முடிஞ்சு மிச்சியுமே உள்ள போகும்போது கோகரி வந்து ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணிருப்பான் அவன் வந்து டயர்டா இருக்கான் அப்படின்றத. அத அவன் பார்த்தது மட்டும் இல்லாம கோச் அன்சாகிட்டேமே சொல்றான் இந்த மாதிரி மிச்சி ரொம்பவே டயர்டா இருக்கான், கொஞ்ச நேரம் அவன வேணா நம்ம வெளிய எடுத்து ரெஸ்ட் கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆயக்கோமே கோச் கிட்ட ஆமா அவன் வந்து லேண்ட் 2 வருஷம் ஆச்சு, ஃபுல் ஃபிளெஜ்டா அவன் ஒரு கேம் லேண்டதே இல்ல, அது மட்டும் இல்லாம சோயா வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு டீம் வேற அப்படினு சொல்றா. கோகரியுமே அப்படியே எந்திரிச்சு நான் போய் அவன சப்ஸ்டிட்யூட்ல வெளிய கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறான். ஆனா கோச் அன்சாய் வந்து கோகரேவை தடுத்துறாரு. இல்ல வேணாம் அவன் வந்துட்டு நம்ம கூப்பிட்டாலே போய் வெளியே வரமாட்டான் அப்படின்னு சொல்றாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அக்காகிமே மிச்சி கிட்ட நாங்க வந்துட்டு டிஃபென்ஸை பாத்துக்கிறோம், பால் எல்லாத்தையுமே நாங்க வந்துட்டு உன்கிட்ட தரதா இருக்கோம், உன்னோட 3 பாயிண்ட் தான் இப்ப நமக்கு ரொம்பவே தேவை அப்படின்னு சொல்றான். அப்ப ஹானமிச்சி பின்னாடி அக்காகியை கூப்பிட்டு இங்க பாருங்க நான் வந்துட்டு 2 பாயிண்ட் எடுத்திருக்கேன், ரூகாவா 14 பாயிண்ட் எடுத்திருக்கான், எப்படி பார்த்தாலும் அவன் வந்துட்டு என்னோட கொஞ்சம் பாயிண்ட் தான் கூட இருக்கிறான், அதுக்குமே காரணம் வந்துட்டு நீங்க தான் எனக்கு பதிலா பாஸ் வந்துட்டு அவங்கிட்டே கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, அதனால எனக்கு பாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அவனோட பாயிண்ட் லீடிங் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு அக்காகியுமே வந்துட்டு இங்க பாடுறான் உங்ககிட்ட நான் பல வாட்டி சொல்லிட்டேன் அவனோட அதிக பாயிண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீ வந்து லேண்டுகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றான். நீ 10 வருஷம் ஆனா கூட அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஹானமிச்சி, அதெல்லாம் உன்னால பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிச்சியும் சொல்றான். என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கடுப்பாகிறப்ப அக்காகி அவனோட கண்ணத்திலே கையை வச்சுட்டு இங்க பாரு நீ வந்துட்டு இதுக்கு மேல பண்ணதெல்லாம் போதும், நீ மறுபடியும் கண்ணா பின்னாடி ஷாட்டை மிஸ் பண்றதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது, அதனால உன்னோட வேலை வந்து ரீபவுண்ட கண்ட்ரோல் பண்றது அதை மட்டும் தெளிவா பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்ப ரியோட்டா மட்டும் ஹானமிச்சி பக்கத்துல வந்துட்டு அவனை கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசுறேன், நீ வந்துட்டு ஷாட் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாத, உன்னோட ரீபவுண்ட் தான் வந்துட்டு இந்த ரீஜன்ல பெஸ்டா இருக்கும், இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வேணா பாரு அப்படின்னு சொல்றான். ஹானமிச்சி அவன் அப்செட் எல்லாம் மறந்துட்டு இப்ப ரியோட்டா சொன்ன வார்த்தையை மட்டும் தான் அவன் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். டைம் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ரேலியோ சோகோ டீம் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. பால் வந்து ரியோட்டா கிட்ட தான் இருக்குது. அவன் ரொம்ப நேரமா பால கையில வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டு அதுக்கடுத்து பால தூக்கி அக்காகி கிட்ட கொடுக்குறான். அக்காகி பால பிடிச்சிட்டு இறங்கின மறு செகண்டே பார்த்தா அவனுக்கு 3 பேர் சுத்தி வளைச்சு டிஃபெண்ட் பண்ண நிக்கிறாங்க. அக்காகிக்கு வேற ஆப்ஷனே இல்ல, அவன் பால தூக்கி மிச்சி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். மிச்சி இப்ப வந்துட்டு உன்னோட டேலண்ட் நீ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். மிச்சியுமே பால வாங்கினோடனே லைனுக்கு வெளியே இருந்து சூப்பராவே ஒரு 3 பாயிண்டருக்கு ஷூட் பண்றான். நல்லா போற மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா சோகோ பிளேயர்ஸ் எல்லாரும் டப்புன்னு அப்செட் ஆயிடுறாங்க. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு பிளேயர் உள்ள புந்து தடுத்து விட்டான். அதாவது அந்த ஸ்பைக் பிளேயர் தான். அவன் சொன்ன மாதிரியே மிச்சியை நான் தனியாவே நின்று பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா ஃபர்ஸ்ட் டைம்லயே பண்ணிட்டான். எல்லா சோயோ பிளேயர்ஸுமே வந்துட்டு சூப்பராவே பிளாக் பண்ணடா ஹாசகாவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. சோயோ டீம் வந்துட்டு இப்ப பாக்ஸ் டிஃபென்ஸ் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியோனன் பிளேயர்ஸ்க்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. மிச்சியவே வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கோ சொல்றான். நம்ம நினைக்கிறதோட இந்த கேம் போக போக டஃபா போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீட்டாவும் சொல்றான். அப்படின்னா நம்ம தான் வந்துட்டு சோகோ டீமுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இப்ப அந்த வாட்டர் கேன ஃபுல்லாவே குடிச்சு முடிச்சுட்டு சியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெளிய இருந்து ஆயக்கோ கோகரேமே இன்னுமே அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மிச்சியால கண்டிப்பா லேண்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கோச் அன்சாயுமே ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த கேம்ல நம்ம வந்துட்டு வின் பண்ணணும் அப்படின்னா 2 பிளேயர்ஸ் கையில தான் இருக்குது இந்த கேமே, அவங்க 2 பேர் மட்டும் இன்னைக்கு பெர்ஃபெக்ட்டா லேண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த கேமை கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்டா வந்துட்டு மிச்சி, செகண்டா வந்துட்டு ஹானமிச்சி, இவங்க 2 பேர் கையில தான் இப்ப இந்த கேமே இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னுமே கேம்ல வந்து லாஸ்ட் ஒரு 9 நிமிஷம் தான் இருக்குது. சோயோ டீம் 46 சோகோக்கு 40ன்னு சொல்லிட்டு 6 பாயிண்ட் சோயோ டீம் லீடிங்ல தான் இருக்காங்க. மிச்சி கேம்குள்ள என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த ஸ்பைக்கை தாண்டி இவனால எந்த பக்கமும் ஓடவே இல்ல, அவன் கூடவே மார்க் பண்ணி நின்னுகிட்டே இருக்கிறான். எங்கிட்ட மிச்சியை போகவே விட மாட்டேங்கிறான். மிச்சி இப்ப ரொம்ப டயர்டா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியுது, இருந்தாலும் அவன் வந்து நான் கேம்குள்ள இருந்து வெளியே எடுக்கிறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோச் அன்சாய் சொல்றாரு. மிச்சிக்கு இந்த ஸ்பைக்கை பார்த்து ரொம்பவே ஷாக்கிங்கா போகுது. நான் வந்துட்டு உண்மையிலேயே இவன் ஜூனியர் ஹை ஸ்கூல்ல தோக்கடிச்சேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அப்பதான் அந்த ஸ்பைக்குமே மிச்சியை பார்த்துட்டு அவனோட பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறான். யூனியர் ஸ்கூல்ல இவன் வந்துட்டு உண்மையாவே மிச்சிக்கு ஆப்போசிட்ல லேண்ட் இருப்பான். பட் இவன் தான் அவனா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாது, ஏன்னா அப்ப வந்துட்டு மொட்டை போட்டு இருந்திருப்பான். இப்ப வந்துட்டு முடியெல்லாம் நல்லா ஸ்பைக் மாதிரி வச்சிருக்கனால மிச்சிக்குமே சுத்தமா அடையாளம் தெரியல போல. அந்த கேம்ல மிச்சி கிட்ட தான் பால் இருக்குது, இவன் வந்துட்டு ஆப்போசிட்ல தான் டிஃபெண்ட் பண்ண நின்னுக்கிட்டு இருக்கான். மிச்சியுமே அவனை பார்த்துட்டு சொல்றான், உன்னோட ஸ்கில்ஸ் வச்செல்லாம் பாக்குறப்ப உன்னால கண்டிப்பா நீ தோக்கடிச்சுக்க முடியாது, நான் வந்துட்டு உன்னை ஈஸியாவே பாஸ் பண்ணிட்டு போயிடுவேன், சோ உன்னால கண்டிப்பா நீ தடுத்துக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி அப்ப சொல்லியிருப்பான். இப்ப மறுபடியும் பிரசன்டா காட்டுறாங்க. இப்ப அந்த ஸ்பைக் மிச்சியோட பேர் சொல்லி அவனை வந்துட்டு கூப்பிடுறான். உன்னால கண்டிப்பா நீ தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதே டயலாக் இவங்கிட்ட இப்ப சொல்றான். மிச்சிக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக நீ இப்ப இப்படி சொல்ற, இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நீ எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப அந்த ஸ்பைக் வந்துட்டு மிச்சியை பத்தி இன்னொரு விஷயத்தையுமே நினைச்சு பாக்குறான். ஆல்ரெடி மிச்சி வந்துட்டு கொஞ்சம் ரவுடி பையனா ஸ்கூல்ல இருக்கிற அந்த ஸ்டேஜ் வந்துட்டு இவன் நோட் பண்ணிருக்கான். இந்த ஸ்பைக்கு மிச்சியை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அடையாளம் தெரியல, அதுக்கப்புறமா யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவன் வந்துட்டு மிச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு அவனே பாத்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு மிச்சி கேங்குமே இவனை பாத்துறாங்க. இவன் எதுக்காக நம்மள பாத்துக்கிட்டு இருக்கான், யாருக்காவது இவனை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மிச்சியுமே வந்துட்டு எங்க யாருமே தெரியாதா, நீ எதுக்கு இங்க பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி விட்டுறான். மறுபடியும் இப்ப வந்துட்டு மேட்சை கட்டுறாங்க. இந்த ஸ்பைக் வந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறேன், இதனாலதான் உன்னால வந்துட்டு என்னை வின் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நீ வந்துட்டு பாஸ்கெட் பால எப்பவோ கிவ் அப் பண்ணிட்ட, அப்படி இருக்கிறப்ப உன்னால எப்படி என்னை பீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஃபூஜிமாவும் இந்த ஸ்பைக்கை பார்த்துட்டு ஹாசகாவா தான் எங்க டீம்ல இந்த 3 வருஷத்துல ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு பிளேயர், இப்போ உனக்கு தேவை எல்லாமே கான்ஃபிடன்ஸ் தான் ஹாசகாவா, நீ வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா நில்லு, அவனை வந்து கண்டிப்பா உன்னால பிளாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜிமாவும் அவனை பார்த்து நினைக்கிறான். கேம்குள்ள ரியோட்டாவுமே பால தூக்கி ஹானமிச்சி கிட்ட கொடுக்குறான். ஹானமிச்சி ஆனா இன்னுமே ரூகாவோட நான் வந்துட்டு பாயிண்ட் அதிகம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஸ்லாம் டங்க் தான் பண்ணி ஆகணும், அதான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வரான். ஹானமிச்சி ஸ்லாம் டங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கான். நேரம் அவனுக்கு முன்னாடி 2 டிஃபென்ஸ் வந்துடுறாங்க. மிச்சியும் பின்னாடி இருந்து பால தூக்கி எனக்கு பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். பின்னாடி திரும்பி பாக்குற கேப்ல பால் வந்துட்டு சோயா பிளேயர்ஸ் தட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த பால் வந்துட்டு மிச்சியே கரெக்டா ஓடி வந்து எடுத்துறான். இருந்தாலுமே அவன் கூடவே தான் இந்த ஸ்பைக் ஓடி வந்துகிட்டே இருக்கிறான். அப்ப மிச்சியுமே பாத்ரூம்ல நடந்ததை நினைச்சு பார்த்துட்டு அவன் ஓடி வரும்போது அவன் கிட்ட பேசுறான், நீ வந்துட்டு எனக்கு 5 பாயிண்ட் கூட எடுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் வந்துட்டு அதுக்கு மேல எடுத்தேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி சொல்றான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்ப யாரு கேட்டா, செகண்ட் ஹாஃப்ல உன்னால முடிஞ்ச 5 பாயிண்ட் மேல எடுத்து காட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைக்கும் சொல்றான். சரி வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி
ஓடி வந்து அவன் வர்றதுக்குள்ள பால் வந்துட்டு டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடுறான். அந்த பாலோட டைரக்ஷனே வந்துட்டு சரியா இல்ல, கண்டிப்பா இது மிஸ் ஆக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைக்கு நினைக்கிறான். பாலுமே அதே மாதிரி பேஸ்கெட் குள்ள இல்லாம ரீபவுண்ட் ஆகிற மாதிரி தான் வெளியே வருது. ரீபவுண்ட் ஆகிறதுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜிமா அக்காகி ரெண்டு பேருமே வந்துட்டு சொல்றாங்க. ரைட் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி நிக்கிறான், ஹானகாட்டாவும் நிக்கிறான். ரெண்டு பேருமே ரீபவுண்ட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஹானகாட்டா வந்துட்டு 197 சென்டிமீட்டர், ஹானமிச்சி வந்துட்டு 188 சென்டிமீட்டர். பிராக்டிகலா பார்த்தோம் அப்படின்னா ஹானமிச்சி ஹானகாட்டா விட 9 சென்டிமீட்டர் அதிகமா ஜம்ப் பண்ணணும், அப்ப மட்டும் தான் அவன் பால வாங்கவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓசுமி நினைக்கிறான். ஆனா ஹானமிச்சியை பொறுத்தவரை இங்க எந்த ஒரு கால்குலேஷனுமே வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்ட்டு சென்டர் நினைக்கிறான். ஹானகாட்டாவும் என்ன இருந்தாலும் என்னோட இவன் வந்துட்டு பொடிப்பாய் தான், இவன் வந்துட்டு கண்டிப்பா நான் வந்துட்டு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா ஸ்கிரீன் அவுட் வச்சு நின்னுகிட்டு இருக்கான். உன்னால முடிஞ்சா நீ தடுத்து பாரு அப்படின்ற மாதிரி ஹானமிச்சி வந்து அவனோட ஸ்கிரீன் அவுட்ல இருந்து தப்பிச்சு முன்னாடி வந்து பால சக்சஸ்ஃபுல்லா ரீபவுண்ட் ஆடுறான். என்னடா இது ஒரு 9 சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ் மாதிரி எனக்கு பார்த்தா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓசுமிக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்குது. ஆனா சென்டோக்கு இது ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது, அவன் கண்டிப்பா இதை பண்ணிடுவான், அவன் கிட்ட எல்லாம் இது ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்ற மாதிரி தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். நான் இவன் கிட்ட போய் எப்படி தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானகாட்டாக்கு ஒண்ணுமே புரியல. நேரா ஃபூஜிமா நேரா ஹானமிச்சி பக்கத்துல வரான். டே ஹானமிச்சி உன் பக்கத்துல பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா வந்துட்டு சொல்றான். நேரா ஃபூஜிமா பக்கத்துல வரத ஹானமிச்சி நோட்டீஸ் பண்ணிடுறான். போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி என்ன ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ஒரு பதட்டத்துல அப்படியே பாலோட கையை சேர்த்து தூக்குறப்ப பின்னாடி ஹானகாட்டாவோட மூஞ்சிலே அடிச்சிடறான். அவன் கண்ணாடியா உடைஞ்சிருது. ரெஃபரியுமே வந்துட்டு ஹானமிச்சிக்கு அஃபென்சிவ் ஃபவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுல கொடுத்துறாரு. எல்லா சோயோ பிளேயர்ஸுமே ரொம்ப பதறி போய் ஹானகாட்டா கிட்ட போறாங்க. ஹானமிச்சிக்கு இன்னுமே பயம் கூடி போச்சு. நான் வந்துட்டு இப்பவே 4 ஃபவுல் வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கோமே பயந்து போய் தான் இருக்கிறா. ஹானமிச்சி வந்துட்டு இப்பவே 4 ஃபவுல் வாங்கிட்டான், இன்னும் ஒரு ஃபவுல் வாங்கிட்டா கூட அவன் கேம் விட்டு வெளியே போயிருவான், அப்புறம் சோஹோக்கு டீமுக்கு யார் ரீபவுண்ட் ஆடி தருவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கொஞ்சம் பயப்படுறா. எனக்கு தெரிஞ்சு ஹானகாட்டாவால இதுக்கப்புறம் திரும்ப விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓசுமி சொல்றான். சோயோ பிளேயர் ஒருத்தருமே ஈட்டோ நீ வந்துட்டு சப்ஸ்டிட்யூட்ல உள்ள மாறு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனா ஃபூஜிமா வந்துட்டு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஹானகாட்டா இல்லாம கண்டிப்பா நம்மளால எதுவுமே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அப்ப ஹானகாட்டா திரும்பவும் தரையில இருந்து அப்படியே எந்திரிச்சு அவனோட கண்ணாடி எடுத்துட்டு அந்த ஹானமிச்சி இதோட 4 ஃபவுல் வாங்கிட்டாம்ல அப்படின்ட்டு சொல்றான். ஹானகாட்டா எந்திரிச்சு அதை பார்த்தோன்னே ஃபூஜிமாக்கு ரொம்பவே சந்தோஷமா போச்சு. வாங்க நம்ம இந்த கேம்ல வின் பண்ணிட்டு செமிஃபைனல்ஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹானகாட்டா சொல்றான். அடுத்த ஒரு ரேலி போய்கிட்டு இருக்கப்ப சோயோ பிளேயர்ஸ் தான் பால கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஹானமிச்சி வந்துட்டு என்னன்னாலும் நான் வந்துட்டு இந்த கேம் விட்டு வெளியே போயிடக்கூடாது, இன்னும் ஒரு ஃபவுல் மட்டும் நான் வாங்கிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே தான் ஓடி வரான். பேஸ்கெட்டுக்கு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமா சோயோ பிளேயருமே வந்துட்டு பால ஷூட் பண்றதுக்கு ஜம்ப் பண்றான். ஹானமிச்சி வந்துட்டு ஐயோ அவன் பக்கத்துல போனா நான் வந்துட்டு எதுவும் அவனை இடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல அவனை வந்துட்டு பிளாக் பண்ண கூட மாட்டேங்கிறான், அப்படியே கீழே நின்னுக்கிறான். ஹானமிச்சி இந்த மாதிரி பயந்துகிட்டே இருக்கனால அவனால சரியா ரீபவுண்ட் கூட ஆட முடியல. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல சோயோவோட நல்ல வளர்த்தியான பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பாயிண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் பாயிண்ட் எடுத்தாலும் இந்த பக்கம் ரூகாவாவும் சும்மா இல்ல, அவனுமே வந்து பதிலுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான். இப்படியே கொஞ்சம் ரேலி போனதுக்கு அப்புறமா பாயிண்ட் வந்துட்டு சோயோ டீம் 58 சோஹோக்கு 46 சொல்லிட்டு கேப் வந்துட்டு இனிமே கூடிக்கிட்டே தான் போகுது. கேம்ல இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் இருக்குது. சோஹோக்கு டீம் 12 பாயிண்ட் பின்தங்கி இருக்காங்க. மிட்சியுமே இதை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம நின்னுகிட்டு இருக்கா. அப்ப அவனுக்கு ஆப்போசிட்ல இருந்த ஸ்பைக்குமே வந்துட்டு நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல இந்த ஹாஃப்ல உன்னால 5 பாயிண்ட் கூட என்னை தாண்டி எடுக்கவே முடியாதுன்ட்டு அப்படின்ட்டு சொல்றான். கோகுரேவுமே இதை வந்து நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். ஹானமிச்சி மிட்சி நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த கேம்ல நல்லா லேண்டே ஆகணும், நம்ம கோச் சொன்னது கரெக்டா இருந்தது அப்படின்னா உங்களோட கேம் பிளே தான் இந்த கேம்ல ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நினைக்கிறான். ஒரு பக்கம் மிட்சி பார்த்தா ரொம்பவே டயர்டா போய் இருக்கிறான், இன்னொரு பக்கம் ஹானமிச்சி பயந்து போய் தான் நின்னுகிட்டு இருக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. கோச் ஆன்ஜாய் சொன்ன கணக்குப்படி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு இங்க கீ பிளேயர்ஸ். ஆனா இந்த ரெண்டு பேருமே இப்ப வந்துட்டு சரியா விளையாடுற கண்டிஷன்ல இல்ல. ஒருத்தன் ஆல்ரெடி ஃபுல்லாவே டயர்ட் ஆயிட்டான், இன்னொருத்தன் ஒரு ஃபவுல் வாங்கி வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயத்தோட நின்னுகிட்டு இருக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் இல்லாம சோஹோக்கு டீம் எப்படி வின் பண்ண போறாங்க, சோஹோக்கு டீமுக்கு ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்குமா இல்லையான்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதில் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.